வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். நம்ம இந்த வார வீடியோவில் UP7740 இந்த மாடலுக்கு நம்ம வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாடலும் டபுள் LVDs தான். மேக்ஸிமம் எல்ஜியில் வந்து அல்ட்ரா ஹெச்டி எல்லாமே வந்து டபுள் ஸ்ட்ரிப்பு தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சில மாடலை தவிர்த்து. அதில் இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்ட்ரிப்பு டைரெக்டாக பேனலுக்கு தான் போகுது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து போகி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. போகி பேனல் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுனால இதுக்கு நம்ம எப்படி சிங்கிளாக எல்விடிஎஸ் கன்வெர்ட் பண்ணி நம்ம எந்த பேனல் வேணாலும் எப்படி போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து எல்ஜி மதர் போர்டு, டபுள் எல்விடிஎஸ் டைரெக்டு. இதில் சிங்கிள் எல்விடிஎஸ்க்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலேருந்து தான் நம்ம சிங்கிள் எல்விடிஎஸ் கனெக்டர் பற்ற வச்சு போர்டில் சில ரெசன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம சிங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மாடல் தான் வந்து F7D, இந்த மாடல் தான் பேனல் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக. இந்த பேனல் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் டிமாண்டு தான், ரேராக கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம எந்த பேனல் வேணாலும் இதுக்கு வந்து நம்ம மாற்றணுன்றதுனால அதுக்கு சிங்கிள் எல்விடிஎஸை நம்ம இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்? இந்த சிங்கிள் எல்விடிஎஸில் பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் 0 ohms கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ரெசன்ஸ் எல்லாமே வந்து மேலே ஒரு லேயர் இருக்கும், அந்த மேலே இருக்கிற லேயரை சேஞ்ச் பண்ணிக்கணும். சிக்னல் அப்போ தான் வந்து சிங்கிள் கனெக்டருக்கு சிக்னல் வரும். அதனால் இந்த 8 பேர் இருக்கும். இந்த 8 பேருமே வந்து மேலே 8 பேர் லேயர் வந்து எம்டியாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 ohms தான். எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே ஒரு 0 ohms வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரெசன்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நம்ம வந்து 0 ohms வந்து வேற ஒரு டீக்காலேருந்து எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம். ரெசன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா R7628. இதில் வந்து ஒரு 0 ohms வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி அதில் வந்து எம்டியாக தான் இருக்கும். நமக்கு இந்த சிங்கிள் கனெக்டருக்கு தேவையானதால அதில் வந்து ஒரு 0 ohms வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த சிங்கிள் கனெக்டருக்கு வந்து பேனலுக்கு வந்து நம்ம 12 volt தேவை. அந்த பேனல் 12 voltக்கும் ஒரு 0 ohms வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த 0 ohms நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 0 ohms ரெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஓல்டு டிக்கெல்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் அதுவே எடுத்து போட்டுக்கலாம். இந்த செக்ஷனில் வந்து நம்ம வந்து 0 ohms ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேனலுக்கு வர VCC 12 volt. இந்த ரெசன்ஸில் ஆட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்டர் பார்த்து வச்சுக்கலாம். நமக்கு வந்து கனெக்டரும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கனெக்டரு வாங்கி பற்ற வச்சுக்கலாம்.
இதில் நம்ம சிங்கிள் கனெக்டுக்கு வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இது என்ன ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா R519. இந்த ரெசிஸ்டன்ஸ் 51 ஆப்ஷனில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரிஜினலாக. அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 2.2K வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பழைய ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு புதுசாக வந்து 2.2K ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு சிங்கிள் கனெக்டருக்கு படம் வரும். முக்கியமாக இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் எஸ்எம்டியில் போடுங்க. எஸ்எம்டியில் போட்டிங்கன்னா வேல்யூ கரெக்டாக இருக்கும். எஸ்எம்டியில் வந்து நீங்கள் வேறு ஒரு டீக்கானு, வேறு பழைய மதர் போர்டு, இந்த மாதிரி ஆப்ஷன் இதுலேயும் இருக்கும் ரெசிஸ்டன்ஸு. நீங்கள் கழட்டி வச்சு வேல்யூ செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2.2K ஆட் பண்ணணும். வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம 10 வச்சாச்சு, கனெக்டர் 10 வச்சாச்சு. நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு படம் வருதா செக் பண்ணிக்கலாம். ஓகே, சிங்கிளில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம போட்டது வந்து போகி பேனல் தான். போகி பேனல் டீகான் டைப் போட்டிருக்கோம். செட்டு ஆன் பண்ணியிருக்கோம். இந்த மாடலை பார்த்தீங்கன்னா எல்ஜி லோகோ வர்றதில்லை. செட் ஆனாய் படம் வந்துடுச்சு. HDMI 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வருது. எழுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வருது. குயிக் மோடில் வருது. பார்த்தீங்கன்னா சிக்னல் பாருங்கள். சிக்னல் நேம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்லாம் ஆப்ஷன் மாறி வரும். இதுக்கு வந்து நீங்கள் எல்ஜி சர்வீஸ் மோட் ரிமோட் எடுத்து இன்ஸ்டாப் கொடுங்க. இன்ஸ்டாப் கொடுத்துட்டு 0413 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செட்டு வந்து ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரீசெட் கொடுத்துருக்கோம். செட் ஆன் ஆகிடுச்சு. வெப்ஓஎஸ் நேம் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் என்ன வேணும், எந்த மாடலுக்கு நீங்கள் வந்து 4K டிவிக்கு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு உங்களுக்கு தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் அந்த மாடலுக்கு உண்டான வீடியோ வந்து போடப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரமேஷ் சர்வீஸ் சென்டர்.